சோ இதுக்கடுத்து இவர் பார்த்துக்கணும் இல்லையா, அந்த புலித்தேவரோட ஒரு படைப்பிரிவுல ஒருத்தர் இருக்காரு. ஓகேங்களா, அவர் பேர் வந்து என்ன பாத்தீங்கன்னா ஒண்டி வீரன். ஓகேங்களா, ஒண்டி வீரன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒண்டி வீரன் சொல்லிட்டு படத்துல எல்லாம் அவர் பேர் ஒண்டி வீரன். ஓகேங்களா, அந்த ஒண்டி வீரன் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, அவரோட புலித்தேவரோட படையில ஒரு பிரிவுக்கு தலைவரா வந்து நியமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, இவரும் வந்து புலித்தேவரோட என்ன பண்ணிருப்பாரு, சேர்ந்து போர் புரிஞ்சிருப்பாரு. ஓகேங்களா, அவங்க கேள்வி எப்படி வரும் அப்படின்னா, ஒண்டி வீரன் வந்து எந்த தலைவரோட காலகட்டத்துல இருந்தாங்க அப்படிங்கிறது தான் வரும். ஏன்னா இவரை பத்தி அதிகமான டீட்டெயில் வந்து கிடையாது. ஓகேங்களா, சோ இவர் வந்து இவரோட சேர்ந்து என்ன சொல்றது போர்ல வந்து ஈடுபட்டிருக்காங்கன்றது மட்டும் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி உங்களுக்கு புக்ல வந்து தமிழ்நாடு பத்தி நீங்க படிக்கிறப்போ என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு கட்டம் போட்டு அந்த கட்டத்துக்குள்ள சில வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி கொடுத்த இதுதான் வந்து யாருன்னா ஒண்டி வீரன். சோ உங்களுக்கு இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா, அதே மாதிரி என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, இவர் வந்து செவிவழி செய்தி, அதாவது நம்ம கேள்விப்பட்ட மாதிரி என்ன அப்படின்னா, இவரு வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நிறைய போது ஈடுபட்டிருக்காங்க. அப்படி ஈடுபட்டு ஆங்கிலேயர்களோட தலையை மட்டுமே வந்து என்ன பண்ணிருப்பாரு, இது பண்ணிருப்பாங்க, வெட்டி அவங்களை கொண்டிருப்பாங்க. ஓகேங்களா, சோ அந்த மாதிரி இவர் என்ன பண்ணிருப்பாரு, சிறந்த விளங்கி இருப்பாரு. ஓகேங்களா, அப்படிங்கறத ஒரு செவிவழி செய்தியா வந்து கேள்விப்பட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க. யாரோட காலகட்டத்தில் இருந்தாங்க, புலித்தேவரோட காலகட்டத்தில் இருந்தாங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம யாரு பார்க்க போறோம் அப்படின்னா, வீரமங்கை வேலுநாச்சியார் பார்க்க போறோம். ஓகேங்களா, சோ வேலுநாச்சியாரோட காலகட்டம், அவங்களுடைய காலகட்டம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1730 இருந்து 1796 வரைக்கும் வேலுநாச்சியார் இருந்திருக்காங்க. ஓகேங்களா, சோ அதே மாதிரி வேலுநாச்சியார் வந்து செல்லமுத்து, அதாவது ராஜா செல்லமுத்து சேதுபதி அவருடைய மகள். ஓகேங்களா, இந்த செல்லமுத்து அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு மகள் தான், மகன் கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராஜாக்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய மகன்கள் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த பணியில அமர்த்திருப்பாங்க. பொண்ணுங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, பெண் குழந்தை பிறந்தனால இவங்க பெண்ணை தான் வந்து அரியணை ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல இருக்காங்க. ஓகேங்களா, சோ அதுக்கடுத்து என்ன பண்ணிருக்காங்க, அது அவங்க எந்த இயர் பிறந்திருக்காங்க அப்படின்னா 1730 என்ன பண்ணிருக்காங்க, பிறந்திருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து 1772 சரிங்களா, 1772 ஆர்காட்டோட சேர்ந்து இந்த நவாப் ஆர்காட்டும் இந்த ஆங்கிலேயர்களும் தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அந்த டைம்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, கம்பெனியோட கமாண்டர், ஓகேங்களா, ஆற்காடு நவாபும் அந்த கம்பெனியில இருக்கக்கூடிய கமாண்டர் யார் அப்படின்னா லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர் அப்படிங்கிறவர். சரிங்களா, இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, காளியார் கோயில் அப்படின்ற ஒரு இடத்துல யாரை தாக்கியிருப்பாங்க அப்படின்னா இந்த வேலுநாச்சியார், அதாவது ஆக்சுவலா வேலுநாச்சியார் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவங்க பேர் வந்து முத்துவடுகநாதர். முத்துவடுகநாதர் அப்படின்றவர் என்ன பண்ணிருப்பாங்க, மேரேஜ் பண்ணிருப்பாங்க. அப்ப முத்துவடுகநாதரை வந்து மேரேஜ் பண்ணனால இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களோட இடத்துலதான் இருந்திருப்பாங்க. அப்ப அந்த முத்துவடுகநாதர் அப்படின்றவரு எந்த ஊருக்கு வந்து தலைவரா இருந்திருக்காரு, அதாவது அரசரா இருந்திருக்காருன்னா முத்துவடுகநாதர் சிவகங்கைக்கு. ஓகேங்களா, இவர் வந்து சிவகங்கையோட பேரரசர். அப்போ இந்த சிவகங்கையை என்ன பண்ணிருக்காங்க, இந்த லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோரும் நவாபும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, முற்றுகையிட்டாங்க. ஓகேங்களா, அவரை தோற்கடிச்சு யார, முத்துவடுகநாதரை கொண்டு என்ன பண்ணிருப்பாங்க, அந்த சிவகங்கையை கைப்பற்றிருப்பாங்க. அப்ப சிவகங்கையை அவங்க கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த அரசு என்ன பண்ணுவாங்க, அவங்க இருந்து தப்பிச்சு ஓடி வருவாங்க. ஓகேங்களா, அப்போ அவங்க தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு, அதாவது வேலுநாச்சியார்ன்றது அவங்களுடைய பேரு. ஓகேங்களா, அவங்களோட மகள் பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன வேலுநாச்சியார்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அவங்களோட பேரு வந்து என்னன்னா பேர் வந்து வெள்ளை சின்ன நாச்சியார். இவங்களுக்கு வந்து 16 வயதிலேயே வந்து கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா,
அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இவங்க தன்னோட மகளோட என்ன பண்ணிருப்பாங்கன்னா தப்பி சென்று அங்க இருந்து அந்த போர்க்களத்துல தப்பி சென்று என்ன பண்ணிருப்பாங்க, கோபால நாயக்கரோட பாதுகாப்புல என்ன பண்ணிருப்பாங்க 8 ஆண்டுகள் அந்த கோபால நாயக்கரோட பாதுகாப்புல இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர் யாரு அப்படின்னா கோபால நாயக்கர். எத்தனை வருஷம் பாத்தீங்கன்னா 8 வருஷம் வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அங்க இருந்துகிட்டே இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அங்க இருந்து வேலுநாச்சியார் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு படைப்பிரிவையே உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த படைப்பிரிவுக்கு கோபால நாயக்கர் மட்டும் இல்லாம ஹைதர் அலி என்ன பண்ணிருப்பாங்க, கூட்டணியா சேர்ந்து உதவி பண்ணிருப்பாங்க. அப்போ இப்ப 2 படை சேர்ந்துருச்சா, கோபால நாயக்கரோட படை சேர்ந்துருச்சு, அதுக்கடுத்து ஹைதர் அலியோட சேர்ந்துருச்சு. அதுக்கடுத்து இவங்க உருவாக்குற ஒரு படை. சோ மொத்தம் 3 படைகள் என்ன பண்ணிருப்பாங்க, ஆங்கிலேயரை எடுத்து போராடி இருப்பாங்க. அப்போ அந்த ஹைதர் அலி என்ன சொல்றது, சோ அப்ப என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, வேலுநாச்சியார் சார்பில் ஹைதர் அலிக்கு என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ராணுவ தலைவர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த கடிதம் எழுதின வந்து தாண்டவராயன். ஓகேங்களா? அவர் என்ன மென்ஷன் பண்ணிருப்பாரு அப்படின்னா 5000 காலாட் படையும் 5000 குதிரை படையும் வந்து அனுப்புறதுக்காக அனுப்புறதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு கடிதம் எழுதியிருப்பாங்க. சோ அந்த படையெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, வேலுநாச்சியார் வந்து இவங்களோட ஹைதர் அலியோட உதவியால பெற்றிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இவங்க ஹைதர் அலியோட பாதுகாப்பு வந்து இது பண்றதுக்காக உருதுல, ஓகேங்களா, ஓகே நம்மளுடைய லாங்குவேஜ்ல பேசுறாங்க இல்லையா? ஆனா அவங்க உருதுல வந்து பேசுறாங்க, இதுல அட்ராக்ட் ஆகி அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த டைம்ல திரும்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆங்கிலேயரோட மோதத்தை வந்து ரொம்ப தீவிரமா வந்து மேற்கொண்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இப்போ இந்த மாதிரி இவங்களோட வீரத்தை பார்த்து ஹைதர் அலி என்ன சொல்றது, இம்ப்ரெஸ் ஆகி அவர் என்ன பண்ணிருக்காரு, அவரோட படைத்தளபதி யாரு அப்படின்னா சையத். ஓகேங்களா? அவர் வந்து அந்த சையத்ன்றவர் எங்க படைத்தளபதியா இருந்தாருன்னா திண்டுக்கல் கோட்டையில படைத்தளபதியா இருந்தாரு. அவரோட உதவி என்ன பண்ணிருக்காரு, இவருக்கு ஹெல்ப் கேட்டு அவரோட வேலுநாச்சியார் வந்து இவங்க எல்லாத்தையுமே சேர்த்து என்ன பண்ணிருக்காங்க, சிவகங்கையை மீண்டுமே கேட்கணும். ஓகேங்களா? அப்போ இவங்க கைப்பற்றதுக்கு இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா யாரு இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள். இன்னொருத்தவங்க மருது சகோதரர்கள் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இவங்களுக்கு ஒரு உதவியா வந்து இருந்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. சோ இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா விருப்பாட்சியின் பாளையக்காரர் கோபால நாயக்கர். ஓகேங்களா? கோபால நாயக்கர் அப்படின்றது விருப்பாட்சின்ற ஒரு இடம். ஓகேங்களா? அந்த விருப்பாட்சின்ற இடத்துலதான் வந்து இவர் பாளையக்காரனா இருந்திருக்காரு. 72 பாளையங்களா பிரிச்சாங்க இல்லையா, அதுல ஒண்ணு வந்து விருப்பாட்சி. அதுல வந்து தலைவரா இருந்தவர் யாரு அப்படின்னா இந்த கூப்பிடறாரு. சோ அதே மாதிரி இது என்ன, சோ இந்த கோபால நாயக்கர் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இன்னும் 2 பேரை சேர்த்து என்ன பண்ணிருப்பாரு, அந்த போராட்டத்துல ஈடுபட்டிருப்பாரு. அவங்க அதாவது திண்டுக்கலோட சேர்த்து இவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு, ஒரு தலைமை தாங்கியிருப்பார். இவருக்கு கீழே யாராவது இருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா மணப்பாறையின் லட்சுமி நாயக்கர், தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கர், 2 பேர். ஓகேங்களா? மணப்பாறையில வந்து லட்சுமி நாயக்கர், ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து வேதானப்பட்டியின் பூஜை நாயக்கர். இவங்க 2 பேருமே யார தலைவரை தேர்ந்தெடுத்திருப்பாங்கன்னா கோபால நாயக்கரை தலைவரா தேர்ந்தெடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இவங்க கிட்ட ஒரு நல்லுறவை வந்து கிரியேட் பண்றதுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா திப்பு சுல்தான் வந்து ஒரு நல்லுறவு குழுவை வந்து அமைச்சிருப்பாரு, அனுப்பிச்சிருப்பாரு. அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இந்த மாதிரி யாரு கூட நம்ம திப்பு சுல்தான் கூடிய ஒரு நல்ல ஒரு குழு, ஒரு நற்பணி குழு வந்து அமைச்சிருப்பாங்களா. அதுக்கடுத்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா கோயம்புத்தூரை வந்து அப்பெல்லாம் பிரிட்டிஷ் வந்து ரொம்பவே ஆட்சி புரிய ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேங்களா? இந்த காலகட்டத்துல ஆட்சி புரிய ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்ப அந்த ஆட்சிக்குரிய ஆரம்பிச்சப்போ கட்டபொம்மன் இருக்காரு பாத்தீங்களா, கட்டபொம்மனோட அட் த சேம் டைம் கட்டபொம்மனோட தம்பி வந்து யாருன்னா உமைதுரை. ஓகேங்களா, அவரு வந்து என்ன பண்ணிருப்பாரு, இவர் கூட சேர்ந்துருவாரு. கோபால நாயக்கரும் கட்டபொம்மனோட அப்படியும் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு கூட்டணி மாதிரி அமைச்சுப்பாங்க. அப்ப அந்த கூட்டணி மாதிரி அமைச்சு இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி பிரிட்டிஷ்காரங்களை எதிர்க்கிறதுக்காக இவங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன பண்ணிருப்பாங்க, சப்போர்ட் வந்திருப்பாங்க. அந்த பழங்குடியினரும் விவசாயிகளும் சப்போர்ட் வந்திருப்பாங்க. இவ்வளவு இருந்து என்ன பண்ணிருப்பாங்க, 1801 வந்து பிரிட்டிஷ்காரங்க இவரு தோற்கடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, இவரை பத்தின விஷயம் 3 விஷயம் நமக்கு உண்மைப்பாங்க. ஒண்ணு வந்து ஊமைத்துறை கூட செஞ்சிருப்பாங்க. ரெண்டாவது வந்து இந்த மணப்பாறையில ஒருத்தவங்க, இன்னொருத்தவங்க சொன்னேன் தேவதான அவங்க, அந்த பாயிண்ட். தேர்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த விவசாயிகளோட ஆர்வம். ஃபோர்த் வந்து 1801 அவர் இறந்துட்டார். இந்த 4 விஷயம் யாரு, கோபால நாயக்கரை பத்தின இம்பார்ட்டன்ட் விஷயம். ஓகேங்களா, சோ வேலுநாச்சியார் பத்தி நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிட்டேன் இல்லைங்களா. வேலுநாச்சி அப்போ அதே மாதிரி வேலுநாச்சியாருக்கு வந்து ஒரு நம்பிக்கையான தோழி இருந்திருக்காங்க. அந்த தோழியோட பேர் என்னன்னா குயிலி. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு குரூப் 4ல கேட்பாங்க. ஓகேங்களா, சோ அவங்களுடைய தோழி பேர் என்னன்னா, உயிர்ப்பீரான தோழி பேர் குயிலி. எழுதிக்கோங்க. அந்த குயிலி அப்படின்றவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, உடையார் அப்படிங்கிற உடம்புல நெருப்பு வச்சுக்கிட்டு உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு சிக்னல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ல வந்துட்டு அவங்களே வெளியில அந்த மொமெண்ட்ல வந்துட்டு தன்னுடைய உயிரையும் கொடுத்து இவங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு அதுக்கப்புறமா எல்லாரும் ஜெயிச்சாச்சு எங்க என்னுடைய தோழின்னு கேட்கும்போது அவங்கதான் வந்துட்டு அந்த நெருப்பு வச்சுக்கிட்டு மேல எரியும் போதுதான் இவங்க உள்ள எல்லாருக்கும் வந்துருப்பாங்க. அது அவங்களுடைய உடம்பையே கொடுத்துட்டாங்க, அவங்க சிரமப்படுவாங்க. சோ அதனால அவங்க வந்து அந்த இது வந்து எப்போ நெருப்ப வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா 1780 நடந்திருக்கு அந்த விஷயம். ஓகேங்களா, சோ அதே மாதிரி இவங்க உடையார் அப்படின்ற பெண்களின் படைப்பிரிவுக்கு தளபதியா இருந்தாங்க. ஓகேங்களா, சோ அந்த இவங்க எந்த படை அப்படின்னு கேட்டாங்கன்னா உடையார். ஓகேங்களா, அவ்வளவுதான். சோ வேலுநாச்சியார் பத்தி இவ்வளவுதான். சரிங்களா, இப்ப இவர்களுக்கு வந்து ஹைதர் அலியும் கோபால நாயக்கரும் வந்து ஒரு ராணுவ படையை வந்து ஒரு கூட்டணியா உருவாக்கி சிவகங்கையை வந்து மீட்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மருது சகோதரர்களின் உதவியால் அவர் அரசியாக முடிசூட்டி கொண்டார். ஓகேங்களா, அதுக்கடுத்து இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் அந்த காலனித்துவத்தை வந்து முதல்ல எதிர்த்த பெண்மணி யாரு அப்படின்னு கேட்டாலும் இவர் தான், வேலுநாச்சியார் தான் முதல்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, எதிர்த்திருக்காங்க. ஓகேங்களா, சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வந்து நமக்கு வீரபாண்டியர் கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் எல்லாருக்குமே தெரியும். மோஸ்ட்லி இப்ப இருக்க ஜெனரேஷன்ஸ்ல வீரபாண்டிய கட்டபொம்மன் தெரியும். ஏன் தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு, ஒரு டைலாக் என்னோட வயலுக்கு வந்தாயா, நாட்டை நட்டாயா, பெண்களுக்கு மஞ்சளை கொடுத்தாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வச்சிருப்பாரு. அது இன்ன வரைக்கும் ஃபேமஸா தான் போயிருக்கு. சரிங்களா, சோ அப்படிப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மனை பத்தி நம்ம பார்க்கலாம். இவருடைய காலகட்டம் வந்து எப்பன்னு பாத்தீங்க அப்படின்னா 1790 இருந்து 99 வரைக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய காலகட்டம். ஓகேங்களா, சோ அதுக்கடுத்து இவர் யாரோட பையன் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிறவருடைய மகன் தான் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். சோ அவங்க எந்த இதுல ஆண்டிருப்பாங்க அப்படின்னா பாஞ்சாலக்குறிச்சியில இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள். இதுக்கு முன்னாடி ஒரு பாளையக்காரர்கள் நான் சொன்னேன், அந்த கிருஷ்ணநாயக்கர். அவர் என்ன பாஞ்சாலக்குறிச்சி, சரி என்ன பாளையக்காரர் இடத்துல இருந்தாங்க, விருப்பாட்சி இடத்துலதான் வந்து அவங்க பாளையக்காரரா இருந்தாங்க. சோ கட்டபொம்மன் வந்து பாத்தீங்கன்னா பாஞ்சாலக்குறிச்சி, விருப்பாட்சி வேற பாஞ்சாலக்குறிச்சி வேற. ஓகேங்களா, சோ இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அதாவது இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, நிறைய கப்பம் கட்ட சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்ணிருப்பாருன்னா கப்பமும் கட்டியிருப்பாரு. கப்பம் கட்டிட்டு முடியாத சூழ்நிலைக்கு என்ன பண்ணிருப்பாரு, ஜாக்சன் துறையை போய் பார்க்கவும் ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா ஜாக்சன் வந்து ரொம்ப முரடான ஆளா இருந்ததுனால என்ன பண்ணிட்டு, ரொம்ப திமிர் பிடிச்சவரா இருந்ததுனால என்ன பண்ணிருப்பாரு, இவரை வந்து அவாய்ட் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. கடைசியில ஒரு இடத்துல வந்து ராமநாதபுரத்துல நினைக்கிறேன். சோ அப்ப வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மீட் பண்ணி அப்பவும் வந்து என்ன பண்ணிருப்பாரு, அவர் வந்து ரொம்ப அவதூறாக வந்து பேசியிருப்பாரு. அப்ப வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அங்க வந்து சூழ்ந்து இருக்கக்கூடிய பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, பேச்சுவார்த்தைக்கு தான் பர்மிஷன் கொடுத்தாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க.
அப்படி அரெஸ்ட் பண்றப்போ ஊமைத்துறை என்ன பண்ணிருப்பாரு, ஹீரோ மாதிரி உள்ள வந்து தன்னோட அண்ணனை வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிருப்பாரு. அப்படி காப்பாத்தி கூட்டிட்டு போறப்போ சிவசுப்பிரமணியன் வந்து அவரோட மினிஸ்டர், ஓகேங்களா, அதாவது நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனோட மினிஸ்டர், அவர் என்ன பண்ணிருப்பாரு, அங்க சிறை பிடிச்சிருவாங்க. சிறை பிடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் கட்டபொம்மன் அங்கிருந்து தப்பிச்சு வந்து இவர் மദ്രാസ് பிரசிடென்சில இருக்கக்கூடிய அந்த தலைவருக்கு, ஓகேங்களா, தலைவருக்கு என்ன பண்ணுவாரு, லெட்டர் அனுப்புவார். இவருக்கு அதாவது ஜாக்சன் துரையை பத்தி லெட்டர் அனுப்புவார். அனுப்பிட்டு இந்த மாதிரிலாம் அவங்க பண்றாங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் ஜாக்சனை வந்து இடைநீக்கம் பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த சிவசுப்பிரமணியரையும் என்ன பண்ணிடுவாங்க, விடுவிச்சிருவாங்க. விடுவிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா இவர் என்ன பண்ணுவாருன்னா அடுத்து இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தலைவரோட அவங்க மேல இம்பாக்ட் ஆகி மறுபடியும் ஒரு கப்பம் கட்டப்படும் சொல்லி என்ன பண்ணிருப்பாரு, போர் தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. அந்த இதுலதான் வந்து என்ன பண்ணிட்டு மாட்டினாரு. அப்படி மாட்டிதான் என்ன பண்ணிருப்பாங்க, மறுபடியும் தூக்கு போட்டுருவாங்க. இவங்க மறைஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள், அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணிருவாங்க, இவரை வந்து இவருக்கு பின்னாடி வேலை பார்த்து இவரை மாட்டி விட்டுருவாங்க. சரிங்களா, அப்படிதான் வந்து என்ன பண்ணிடுவாங்க, இவரை தூக்கி விட்டுருவாங்க. சோ அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா 1881 நவாபோட கம்பெனியும் நவாபும் சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா மைசூரின் திப்பு சுல்தானுடன் ஆற்காட்டு நவாப் போர் புரிந்து கொண்டிருந்த போது அந்த டைம்ல, ஓகேங்களா, என்ன பண்றாங்க, கர்நாடக பகுதியில் வரி மேலாண்மையும் நிர்வாகமும் கம்பெனி முழு கட்டுப்பாட்டுக்கு செல்லுகிறேன். ஓகேங்களா, சோ இந்த டைம்ல இந்த போர் புரிஞ்சிட்டு இருக்க டைம்ல, ஓகேங்களா, இந்த டைம்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க எல்லாருமே அந்த பாஞ்சாலங்குறிச்சியில இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே அந்த வரி பண்றது யாரோட கீழே போயிடுச்சு, வரி கட்ட வேண்டியது கம்பெனி கீழே போயிடுச்சு. அதனால என்ன சொல்லியிருக்காங்க, வரி வந்து கட்ட சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா வசூலிக்கப்பட்ட வரியில் 1/6 நவாபிற்கும் அவரது குடும்பத்திற்கும் ஒப்படைப்பு. ஓகேங்களா, இப்போ வரி கட்டுறது சரி, நீ கம்பெனிக்கே கட்டுறதா இருந்தாலுமே நவாபுக்கு ஏன் கொடுக்கணும், நீ அங்க பெரிய ஆளே கிடையாது, நீ அவங்களோட கூட இருக்காது தானே, அப்புறம் உனக்கு ஏன் நான் கட்டணும்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க, எல்லாரும் அவங்களுக்கு எதிராக விளையாடுவாங்க, சண்டப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, சோ அதுக்கடுத்து கட்டபொம்மன் என்ன பண்ணிருப்பாரு, இதுக்கு அடுத்துதான் வந்து என்ன பண்ணிருப்பாரு, இவர் ஜாக்சன் துரையை வந்து பார்க்க போயிருப்பாரு. அதுல என்ன டே வந்து பார்க்க போயிருக்காருன்னு சொல்றேன். என்ன பண்ணிருப்பாங்கன்னா கட்டபொம்மன் வந்து அவரோட வரி வந்து எவ்வளவு இது நிலுவையில இருந்திருக்கு அப்படின்னா 3310 பக்கோடான்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காலத்துல பக்கோடான்னு சொல்லுவாங்க. நம்ம காயின் அந்த மாதிரி சொல்ற மாதிரி பணம்ன்ற சொல்ற மாதிரி அந்த டைம் பக்கோடான்னு சொல்லுவாங்க. அந்த 3310 பக்கோடாக்கள் வந்து நிலுவையில இருக்கு. சரிங்களா, அதை வசூலிக்க சொல்லி என்ன பண்ணிருப்பாருன்னா ஜாக்சன் துரை உத்தரவிட்டிருப்பாங்க. சோ அதனால இவரால அதை கொடுத்துக்க முடியாது. அதான் சொல்றேன் இதுக்கப்புறம் தான். ஓகேங்களா, ஜாக்சன் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ரொம்ப கர்வமா வந்து என்ன பண்ணிருப்பாரு, இவரோட ராணுவத்தை வந்து அனுப்பி ரொம்ப ஓவரா வந்து சீன் பண்ணிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இவர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து சிறைப்பிடிக்கணும், அவரை வந்து நான் வந்து போர் தொடுக்கலாம் வந்து நிறைய பேசியிருக்கேன். மദ്രാസ് கவர்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதுக்கு அலோவ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, அது ஏன் அலோவ் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னா இவர் வந்து வரி கரெக்டா செலுத்திருப்பாரு. இவரால் முடியாதனாலதான் என்ன பண்ணிருப்பாரு, ஒரு லெட்டரும் அனுப்பியிருப்பாரு, என்னால இப்போதைக்கு முடியல, என்னால முடியறதுக்கு நான் கட்டிடுன்ற மாதிரி ஒரு என்ன சொல்ல இன்ஃபார்மும் பண்ணிருப்பாரு. அதனால என்ன பண்ணிருப்பாங்க மദ്രാസ് கவர்மெண்ட் ஜாக்சனுக்கு வந்து இவர் மேல போறதுக்கு அனுமதி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் 1797 ஆகஸ்ட் 18 டேட் இல்லையா, 1798 ஆகஸ்ட் 18 ராமநாதபுரத்துல என்ன பண்ணிருக்காரு, தன்னை சந்திக்க சொல்லி ஜாக்சன் வந்து கட்டபொம்மனுக்கு வேலைக்கு ஆமா சார், ஆகஸ்ட் 18 1798. ஆமா சரிங்களா சார். ஜாக்சனே என்ன பண்ணிருப்பாரு, அந்த ஆகஸ்ட் 18 வந்து நீங்க ராமநாதபுரத்துல பாக்கணும்னு சொல்லி அழைப்பு விடுத்திருப்பாரு. ஆனா என்ன பண்ணிருப்பாருன்னா அவங்க வந்து அவர் வெயிட் பண்ண வச்சிருவாரு.
ஓகேங்களா. கட்டபொம்மன் வந்து நிறைய முயற்சி அதுக்கு முன்னாடி பண்ணிருப்பாரு இவர் மீட் பண்றது. சிவிலிக்குள்ள போய் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிருப்பாரு. அப்பவும் வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க, திருப்பி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதே மாதிரி ஒரு 3-4 மாசமா அவர் என்ன பண்ணிருக்காங்க, இவர் வந்து அனுப்பி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா செப்டம்பர் 19 தான் வந்து அனுப்பியிருப்பார். 1798 செப்டம்பர் 19, ஆகஸ்ட் 18 மறுபடியும் ஸ்ரீ ராமநாதபுரம் வந்து பார்க்க சொல்லியிருப்பாரு. அப்ப போய் பார்த்தாலும் அவர் என்ன பண்ணுவாரு, அவாய்ட் பண்ணி அனுப்பிடுவாரு. அதுக்கப்புறம் செப்டம்பர் 19ஆம் தேதி தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அந்த அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. அதுவும் ஒரு 3 மணி நேரம் அவர் போய் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்ணிருப்பாரு, அனுமதியை வழங்கியிருப்பாரு. இவர் வந்து அப்ப ரொம்ப ரொம்ப ஆணவத்தோட ஒரு இதுல உச்சக்கட்டத்துல இருந்திருப்பாரு. ஓகேங்களா. அப்ப இவர் போய் அங்க மீட் பண்ண போனதுக்கு அப்புறமும் அந்த சுப்பிரமணியம் யாருன்னு சொன்னா பாத்தீங்கன்னா அவரோட மினிஸ்டரும் இவரும் தான் மீட் பண்ண போயிருப்பாங்க. அப்ப கூட அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா இவரை உட்காருங்கன்னு கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. சோ அந்த அளவுக்கு ரொம்ப ஆணவமா வந்து பிஹேவ் பண்ணிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணிருப்பாரு, இவரோட பக்கத்து நியாயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கப்பே என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த ஆங்கிலேயர்களோட என்ன சொல்றது சோல்ஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கமாண்ட் பண்ணி இவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி சொல்லிடுவாங்க. அப்படி சொல்றப்போ சிவசுப்பிரமணியர் மட்டும் என்ன பண்ணிருப்பாரு, மாட்டிப்பாரு. சோ அவரை வந்து சிறைப்பிடிச்சுவாங்க. அப்பதான் மூங்கைத்துறை வந்து இதுல என்ட்ராய் என்ன பண்ணிடுவாரு, இவரை காப்பாற்றி கூட்டிட்டு போயிடுவாரு. ஓகேங்களா. சோ அதுக்கடுத்து என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா மதராஸ் ஆட்சி குழு இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து முன்கூட்டியே பண்ணிடுவாரு, ஆஜராயிருக்கும். அதாவது நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆஜராயிருக்கும். அப்போ இவர் ஜாக்சன் வந்து இவர் என்னென்னலாம் வந்து அவமானப்படுத்தினாரு அப்படின்றத என்ன பண்ணிப்பாங்க, ஒரு 3 பேர் கொண்ட குழுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க யார் யார் அப்படின்னா வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரம், அதுக்கடுத்து ஜான் காசா மேஜர். ஆமா. சோ இந்த 3 பேர் கொண்ட குழுவுல தான் என்ன பண்ணுவாங்கன்னா விசாரணை நடத்துவாங்க. ஓகேங்களா. சோ அப்ப வந்து விசாரணை நடத்தி கட்டபொம்மன் வந்து முன்னாடியே எல்லாத்தையும் சொன்னனால அவருக்கு மேல தப்பு இல்லாதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா சிவசுப்பிரமணிய ஐயரையும் வந்து விடுவிக்க சொல்லிட்டு ஜாக்சன் வந்து என்ன சொல்றது பணியிடை நீக்கம் வந்து பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. அப்போ இந்த பணியிடை நீக்கம் வந்து பண்ண சொல்லி யார வந்து என்ன சொல்றாங்க ஆணையிட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எட்வர்ட் கிளைவ். அந்த ஆணையிட்டது எட்வர்ட் கிளைவ். ஜாக்சன் துறையை வந்து ஜாக்சன் துறையை பணியிடை நீக்கம் பனிஷ் பண்ணது வந்து எட்வர்ட் கிளைவ். சோ அப்ப அவரை பணியிடை நீக்கம் செஞ்சுட்டாங்க இல்லையா. அப்ப ஜாக்சன் துறை போனதுக்கு அப்புறம் அவரோட இடத்துக்கு யாரு வந்திருக்காங்க அப்படின்னா எஸ்ஆர் லூசிங்டன். ஓகேங்களா. எஸ்ஆர் லூசிங்டன். லூசிங்டன். ஜாக்சனை வந்து அவர் தான் ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு. ஓகேங்களா. சோ அதுக்கு
அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இந்த இது முடிச்சதுக்கு அப்புறம் 3300 சுச்சம் வந்து அவர் கப்படா வந்து என்ன சொல்றது நிலுவையில வச்சிருந்தாரு இல்லையா. அப்ப 2000 கட்டிட்டு மீதி 1050 மட்டும் நிலுவையில வச்சிருக்காரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா இந்த திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய அந்த கோபால நாயக்கர் இருக்காரு பாருங்க அவரு, அப்புறம் ஆனைமலையில இருக்கக்கூடிய யத்தூர் நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பாளையக்காரர்களா சேர்ந்து வந்து என்ன பண்ணிருப்பாங்க, மருதுபாண்டியர் சிவகங்கை மருதுபாண்டியர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்க கூட்டமைப்பா அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா. சோ அந்த கூட்டமைப்பு மருதுபாண்டியர்கள் தான் வந்து தலைவரா இருப்பாங்க. ஓகேங்களா. சோ அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மருது சகோதரர்களும் கட்டபொம்மனும் சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்த்திருப்பாங்க. சோ இப்போ யாரெல்லாம் ஒண்ணு செஞ்சிருக்காங்க அப்படின்னா கட்டபொம்மன், மருது பாண்டியர்கள், அதுக்கடுத்து வந்து அந்த கோபால நாயக்கர், திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய கோபால நாயக்கர், அதுக்கடுத்து ஆனைமலையில இருக்கக்கூடிய இந்த சின்ன அந்த அந்த மக்கள் பழங்குடியின மக்கள். சோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க ஒண்ணு சேர்ந்து போராட்டத்தை நடத்திருப்பாங்க. ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மருது சகோதரர்களை கட்டபொம்மன் வந்து மீட் பண்றது என்ன பண்ணிருப்பாருன்னா இந்த லூசிங்டன் வந்து விரும்பிக்க மாட்டார். ஓகேங்களா. அதனால இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா மறுபடியும் போர் தொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, மருது சகோதரர்களும் கட்டபொம்மனும் சேர்ந்து அதே இந்த கப்பம் கட்டுறதை வந்து எதிர்த்திருப்பாங்க. ஓகேங்களா. அப்ப எதிர்க்கிறப்போ இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா கட்டபொம்மன் வந்து தன்னோட செல்வாக்கு பயன்படுத்தி சிவகிரி பாளையக்காரர்களை தங்களோட இணைச்சிருப்பாரு அந்த டைம்ல. ஓகேங்களா. லூசிங்டன் வந்து இருக்கிற டைம்ல சிவகிரின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பாளையக்காரர்களை கட்டபொம்மன் என்ன பண்ணுவாரு ஹெல்ப் கூப்பிட்டுருப்பாரு. அவங்களும் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ஓகே சொல்லியிருப்பாங்க. ஆனா இவங்க இணைஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சிவகிரி பாளையக்காரர் வந்து கப்பம் கட்டிட்டு இருப்பாங்க. சிவகிரி பாளையக்காரர் புரியுதுங்களா, வரி கட்டிட்டு இருப்பாங்க. வரி கட்டிட்டு இருந்தால நமக்கு எதுக்கு பிரச்சனை, ஹெல்ப் பண்றேன்னு சொன்னவங்க நமக்கு எதுக்கு பிரச்சனை, இவங்க நம்மளையும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டுருவாங்க, அதனால நம்ம இதை வந்து பண்ணக்கூடாதுன்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க அங்க இருந்து விலகிடுவாங்க. அப்ப அவங்க அங்க இருந்து விலகிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு கட்டபொம்மனுக்கு வந்து ஒரு லாஸ் மாதிரி தானே. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க பழைய வந்து திருநெல்வேலி நோக்கி வந்து நம்ம போலாம்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்கலாம் என்ன பண்ணுவாங்க அங்க போவாங்க. அதனால அந்த மாற்றி சொல்லிட்டேன். சோ இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த சிவகிரி பாளையக்காரர்களோட இது கிடைச்சோம்னா இவங்க வந்து கொஞ்சம் டல்லா தான் இருப்பாங்க. அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா திருநெல்வேலிக்கு படையெடுப்பாங்க. ஓகேங்களா. அந்த டைம்ல படையெடுப்பாங்க. அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி ரெட்டின்ற விஷயம் வந்து அப்பதான் ஸ்டார்ட் ஆகும். அப்ப 1799 வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளஸ்ரீ பிரபு வந்து என்ன பண்ணிருப்பாரு திருச்சி, தஞ்சாவூர், மதுரை இந்த இதுல எல்லாத்துலயுமே என்ன பண்ணிருப்பாரு இருக்கக்கூடிய படைகள் எல்லாத்தையுமே சேர்த்து திருநெல்வேலிக்கு போக சொல்லி உத்தரவிட்டிருப்பாரு. யாரு வெள்ளஸ்ரீ பிரபு. சோ இதுல 3 தலைவர்கள் வந்து இம்பார்ட்டண்டா வந்து அதாவது ஆங்கிலேயர்கள்ல 3 தலைவர்கள் இம்பார்ட்டண்டா வந்தாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாக்சன் ஒருத்தர், லூசிங்டன் ஒருத்தர், அதுக்கடுத்து வெள்ளஸ்ரீ பிரபு. ஓகேங்களா. சோ இவங்க 3 பேரும் வந்து ரொம்ப முக்கியமான இது. ஓகேங்களா. இப்ப இவங்க திருவிதாங்கூர் படையும் என்ன பண்ணிருவாங்க, ஃபர்ஸ்ட் திருவிதாங்கூர் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தெரியுங்களா. இப்ப திருவிதாங்கூர் என்ன பண்ணிடுவாங்க பிரிட்டிஷ்காரங்களோட சேர்ந்துப்பாங்க. திருவிதாங்கூரும் பிரிட்டிஷ்காரங்களோட சேர்த்துட்டா கட்டபொம்மனுக்கு என்ன பண்ண முடியும், எந்த சப்போர்ட்டுமே இருக்காது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாரு அப்படின்னா சரணடைய மறுபடியும் நிபந்தனை கொடுப்பாங்க. யாரு வெள்ளஸ்ரீ பிரபு வச்சு நிபந்தனை கொடுப்பாங்க. அதையும் என்ன பண்ணிடுவாரு கட்டபொம்மன் வந்து கடைபிடிக்கவே மாட்டார். இப்ப கடைபிடிக்காம என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க முற்றுகையிட்டுருவாங்க. முற்றுகையிட்டு இவர் என்ன பண்ணிடுவாரு தப்பிச்சு ஓடிப்பாரு. தப்பிச்சு போய் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா என்ன இடத்துல வந்து தப்பிச்சு போவார் அப்படின்னா புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு போவார். ஓகேங்களா. அவர் புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு போனா அங்க இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் சிறு குறுநில மன்னர்கள் என்ன பண்ணிருவாங்க இவர் கைக்கு என்ன பண்ணிருப்பாங்க காட்டி கொடுத்துருவோம். அப்ப காட்டி கொடுத்துருவோம் இவங்க என்ன பண்ணிடுவாங்க தூக்கில போட்டுருவாங்க. நமக்கு வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் பத்தி இவ்வளவு நமக்கு படிக்க வேண்டியது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா. சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் 16 வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து என்ன பண்ணிடுவாரு அவருக்கு சொன்னதெல்லாம் ஆமா நான் அதை பண்ணேன்னு சொல்லி பிரேவா என்ன பண்ணிடுவாரு அதெல்லாம் ஒத்துப்பாரு. நான் தான் பண்ணேன்னு சொல்லி ஒத்துப்பாரு. ஓகேங்களா. அக்டோபர் 16 அன்று ஒரு போலி விசாரணைனா ஒரு டிராமா மாதிரி ஒரு விசாரணை நடந்துச்சு. அந்த விசாரணையில என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா எல்லா கூட்டத்தையும் ஒத்துப்பாரு. ஓகேங்களா. ஒத்துக்கிட்டனால என்ன பண்ணுவாங்க இவரை கயத்தாறுன்ற இடத்துல என்ன பண்ணிடுவாங்க தூக்கில போட்டிருப்பாங்க. சோ வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து எந்த இடத்துல தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கயத்தாறு அப்படின்ற இடத்துல தூக்கிலிடப்பட்டிருக்காரு. ஓகேங்களா.
பாத்தீங்க அப்படின்னா மருது சகோதரர்கள். இப்ப மருது சகோதரர்கள எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 2 மருது சகோதரர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? மருது பாண்டியர்கள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப வந்து பாண்டியர்கள். ஓகேங்களா? இதுல வந்து பெரிய மருது சின்ன மருதுன்னு 2 பேர் இருப்பாங்க. சோ பெரிய மருது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வெள்ள மருதுன்னு சொல்லுவாங்க. இவரோட காலகட்டம் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1748ல இருந்து 1801 வரைக்கும். இவர் வந்து பாத்தீங்கன்னா அதேதான், இவர் 48, இவர் 53. ஓகேங்களா? சோ இவங்க இந்த மருது பாண்டியர்கள் தான் என்ன பண்ணிருப்பாங்க, மருது சகோதரர்கள் தான் நம்ம வேலு நாச்சியாருக்கு என்ன பண்ணிருப்பாங்க, ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கடுத்து இந்த மருது பாண்டியர்களுக்கு அப்புறம் ஓகேங்களா, இதுக்கு அடுத்துதான் வந்து என்ன சொல்லிடுறேன், ஃபர்ஸ்ட் பாலியர் போர் வந்து 2 வகையா இருக்கு. முதல் பாலியர் போர், பாளையக்காரர்கள் போர், இரண்டாம் பாளையக்காரர்கள் போர். சோ இதுக்கு அடுத்துதான் என்ன பண்ணுவாங்க, இரண்டாம் பாளையக்காரர்கள் போர். ஓகேங்களா? சோ வந்து செகண்ட் பாலியர் வந்து 1808ல இருந்து 1800 வருஷம் அந்த ஒரு போர் வந்து நடக்கும். சரிங்களா? சோ இந்த செகண்ட் பாலியன் போர்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, இதை வந்து சவுத் இந்தியன் ரிபெலியன் சொல்லுவாங்க, தென்னிந்திய கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த சவுத் இந்தியன் வந்து பார்க்கணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு அடுத்து துணைப்படை திட்டம்னு ஒண்ணு இருக்கும். அந்த துணைப்படை திட்டம் எந்தெந்த ஏரியால இருக்குன்றது பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து இந்த துணைப்படை திட்டத்தினான விதிகள், அதுக்கடுத்து இந்த காசஸ், இது எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். சரிங்களா? சோ இது எடுத்தோம்னா இது ஃபுல்லாவே உங்களுக்கு கிடைக்காம இது பாதி அது பாதி எடுத்தா புரியாது. அதனால இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். சரிங்களா?